நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் எமுலேட்டரில் அசாசின் கிரீட் பிரதர்ஹுட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மிட் ரேஞ்ச் டிவைசஸில். ஃபஸ்ட்டு நம்ம எமுலேட்டர் செட்டிங்ஸ் உள்ள போய் பார்த்துடலாம். இங்கே ஜென்ரலில் கேம் ரெசல்யூஷன் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9060x5044 வைக்கணும். அது வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் எஃபிஎஸ் நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் கம்பேட்டபிலிட்டியில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் பேராம்ஸ் அதில் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல எஃபிஎஸும் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் மாலி ஜிபியூ வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து சிஸ்டம் டிரைவர்ன்ற சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மாலி ஜிபியூ தான் வச்சுருக்கேன், அதனால் நான் சிஸ்டம் டிரைவர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அட்ரினோ, ஸ்னாப் ட்ராகன் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டு டிரைவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டிவிஎக்ஸ்கேல வந்து நான் மாலி ஜிபியூ வச்சுருக்கேன், நான் டிஎக்ஸ்ஏ மாலி ஃபிக்ஸ்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கேமை லான்ச் பண்ணுவோம். இப்போ கேம் உள்ள போய் நமக்கு எஃபிஎஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு விஷுவல் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா மவுஸை வச்சு ட்ராக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கஸ்டமைஸ் அதில் போய் கண்ட்ரோல்ஸில் போய் கீழே ஸ்க்ரோல் தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பி பிளேயர் 1ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷுவல் கண்ட்ரோல்ஸ்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு கேம் உள்ள பார்த்தீங்கன்னா 20 எஃபிஎஸ் நமக்கு சாலிடாக கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 எஃபிஎஸ், 90, 70, 20 அந்த மாதிரி எஃபிஎஸ் நமக்கு கிடைக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு எஃபிஎஸ் ஸ்லோவாக கிடைக்குது. இது நான் ரெக்கார்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 25 சாலிடாக 25-20 கிடச்சிது. கேஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு எஃபிஎஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. நீங்கள் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணாமல் தான் ஆடுவீங்க. அப்போ நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு 20-25 எஃபிஎஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் கேம் ப்ளே. அதில் எதுவும் லேக் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் விளையாடி இந்த கேமை முடிக்கலாம் உங்கள் மொபைல்லையே. நீங்கள் இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேம் நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. மிட் ரேஞ்ச் டிவைஸில் அசாசின் கிரீட் பிரதர்ஹுட் ப்ளேயபிளாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஐஎன் டிவைஸ் வச்சுருந்தா கூட உங்களுக்கு சாலிடாக 30 இல்லைனா 40 எஃபிஎஸ் கிடைக்கும். இந்த கேம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மொபைலில்.